மகனாக ஜனித்து நாரதன் என்று பெயர் வகித்து நல்ல முறையிலேயே வந்து கொண்டு வருகிறேன். அரசன் அஞ்சு கொண்டால் தெய்வம் நின்று கொள்ளும் என பழமொழி கிறங்க நாளுக்கொன்று ஒரு கலகம் செய்யாவிடில் என்னுடைய சேசாகப்பட்டது 1000 சித்தராக போக வேண்டும் என்று அன்றே தக்கன் கொடுத்த சாபம் தலைமையில் காத்துக் கொண்டிருக்க, ஆனால் என் கழகத்திற்கு சரியான வழி கிடைக்கவில்லையே. வழி கிடைக்க வேண்டும் என்றால் ஸ்ரீமன் நாராயணன் 10 அவதார கதாநாயகம் ஊட்டி எம்பெருமான் கோவிந்தன், கோபாலன், கண்ணன், நாராயணன் எத்தனையோ நாமதயங்களை தெரித்தவன். அவரை பணிந்தால் என் கழகத்திற்கு சரியான வழி கிடைக்கும். பார்க்கலாம். அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. ஆஹா, சபாஸ், பேஸ் பேஸ். கலகம் கிடைக்கவில்லை என்று எவ்வளவோ வருத்தம் கொண்டேன். ஆனால் வருத்தம் கொள்ளை தேவையில்லை நாரதா என்று பகவான் என் கழகத்திற்கு சரியான வழியை காண்பித்து விட்டார். இப்போது பத்மாசுரனை சந்தித்தால் என் கழகத்திற்கு சரியான வழி கிடைக்கும். குருவாயூரப்பா திருவருள் தருவாயப்பா. குருவாயூரப்பா திருவர் தருவாயப்பா. குருவாயூரப்பா திருவர் தருவாயப்பா. குருவாயூரப்பா திருவர் தருவாயப்பா. சாமி சொல்லுகிறார். நல்லவரா இருந்தா உள்ள கூட சொல்லுகிறார். அச்சு தொட்டு சொல்லுகிறார். அதனால வேலை செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆகுது. அதனால நம்ம 2 பேரும் 10 ரெஸ்ட் எடுப்போமா? படு ஆகட்டும் ஆகட்டும் யாரும். குருவாயூரப்பா திருவர் தருவாயப்பா. நாராயணம் நாராயணம். பத்மாசுரனை சந்திக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். ஆனால் கோட்டை வாயிற்புறையை சர்வ ஜாக்கிரதையா காவல் புரிகின்ற காவலர்கள் எவ்வளவு உறக்கத்தோடு இருக்கிறார்கள். உறக்க வேணாமா? சரி, எழுப்பி பார்க்கலாம். யாரா மேம்? உன்னதாண்டா. 12 மணி தான் கடை திறப்பாங்க. இப்ப 11 தான் ஆகுது. அப்புறமா போலாம், பொறுமையா போலாம். பாவிகளா, குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். ஒரு குழந்தை பிறந்திலிருந்து இறக்கும் வரை பால் தேவைப்படுகிறது. அப்பேற்பட்ட பாலை கடையில போய் வாங்குறான். ஆனா இந்த பாழா போன சாராயத்தை எங்க வச்சாலும் கண்டுபிடிக்கிறேன். அதெல்லாம் இந்த காலம்டா. குடி கெடுக்குதுதான். இந்த காலம் அப்படி கிடையாது. குடிய கெடுக்கும், தம்பி குடும்பத்தையே கெடுக்கும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் வாழ்ந்தார் என்பது சரித்திரம் இருக்கிறது. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எங்க தோணினாலும் பாட்டில் அண்ணா கிடைக்கும். எப்போது பார்த்தாலும் குடி ஞாபகம் தானா? ஏதோ பகவான் இருப்பதால் தப்பித்துக் கொண்டிருக்கிறாய். சரி விடு, யாரால் மாற்ற முடியும்? யாரப்பா? நாராயணம் நாராயணம். எப்போது சதா பார்த்தாலும் மனைவி ஞாபகம் தாரா? இவனுக்கு குடி வெறி, இவனுக்கு மனைவி ஞாபகம். ஆனா இந்த உலகத்தில் 2 தான் ஆட்டி வைக்குது மனுஷனை. ஒண்ணு மாது, இன்னொன்னு மது. எவ்வளவு வறட்சித்தோடு இருக்கிறான் பாரு. யாராவன் கண்பித்தவார்?
எங்கன்னா உடம்பு டயர்டாக பார்த்தா எவன் வந்து ஏந்து பாடுறதே நாராயணம் 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 நேற்றுக்கு வந்து சாராயம் சாராயம் ஆள் இல்லாத வீட்டுல ஆறாயிரம் உம்மால போட்டு புறாயிரம் அவச்சார பேடைய வாங்கிக்கோயா வாங்கிக்கோயா கோத்தார திருவண்ணாமலை கோபம் முட்டை அப்ப எங்க அப்பா போய் எங்க முட்டுறேன் குட்டி செவுத்துல முட்டுருக்கு சாமியா கோத்தார சாகப்பாம்பு இருக்க எங்க அம்மா போய் எங்க வலுக்குன்ற குட்டி செவுத்துல போய் சாமி சுவாமி எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா டேய் நான் இது ஓயா என்னடா தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க ஐயா யார் தெரிஞ்சா இல்லையா தெரிஞ்சா யாரியா அடப்பாவி என்ன கண்டல தூர் வாச்சான் சிமாடோட வந்துக்கிறோம் டேய் கண்டல தூர் வாடுறா ஆமா அது பாரு யார் அவன் போடுகால அவரு கிடையாதுடா இவரு வேற ஆள்ரா வேற ஆள் இல்லப்பா ஜிலேபி வேற ஆள்ரா ஏன்னா பூ விக்கிற ஆள் தானே ஏன் சாமியா என்னடா பூ விக்கிறது தானே நீயா பூ விக்கிறவனா ஒரு பூ வித்தா தாமால் தள்ளி வச்சுன்னு பூ விற்கணும் இந்த மாதிரி தலையில கையில மாத்திட்டு இருக்கா சரியா அதை விட மாறு கணக்குல கொடுக்குறியா முய கணக்குல கொடுக்குறியா அப்பெல்லாம் கொடுத்த மாறு கணக்குல ஆமா இப்பெல்லாம் முழந்தாண்டா ஏன் அது ஏன்னு சொல்றேன்னா அது முன்ன ஒரு மாறு முழம் வாங்கி முன்ன வச்சுக்கா சரி மாறு கணக்குல என் பொண்டாட்டி என் வீட்டை 4 பொம்னாட்டி வச்சுக்குவாங்க ஐயோ யார் யாரா என் பொண்டாட்டி என் வீட்டுக்காரி என் சம்சாரம் என் ஒய்ஃப் உனக்கு ஏறி போய் கொழுப்பு இப்போ என்ன சாமி ஏண்டா நாலுமே ஒண்ணுதான்டா 4 ஒண்ணுதானா ஆமா யாரு நீங்க தெரியவில்லையா தெரியல சுத்தி பாருங்கள் சுத்தி பாருங்க சுத்தி விட சுத்தி பாடுறா என்ன சாமி சாமி செத்தா அவன் சுத்தியா டேய் நான் என்ன சுத்தி பாடுறானா சுத்தியால கேட்டேன் சுத்தி பாவமா சாமியா டேய் எனக்கு தெரியலங்க தெரிகிறதா நான் தான் முற்றும் துறந்தவன் சொல்வார்கள் நீ முட்டை தூண்டுறா முட்டை போடுற கோயா தூண்டுறோம் நாம அடியே சாப்பிடுங்க உன்னால் தானே முட்டை வெளியே கடையில 7 ரூபாய் ரேட்டு ஏறி போச்சு கிடையாதுடா முற்றும் திறந்தவன் தான் ஆசையும் பெருத்தவன் மண்ணாசை பொன்னாசை பொருளாசை 3 ஆசையும் அறவே துறந்தன் ஞானியப்பா நான் சாமியா எனக்கு எந்த ஆசையும் கிடையாது உனக்கு எந்த ஆசை இல்ல கிடையாது ஏன் உயிரோடு இருக்கிறான் மொத்த செத்து போறான் போய் அவன் என்னன்னா லோல் போட்டுக்கிறான் தெரியுமா மண்ணாசை பொன்னாசை பொருளாசா 3 ஆசையும் எனக்கு அறவே கிடையாது வெறுத்தவன் நான் எல்லா ஆசையும் வருத்தியா இந்த சாப்பாட்டு ஆசை மட்டும் என் வெறுக்கல சாப்பிடுறது கிடையாது உட்காந்து அப்படியே கும்ப மாட்டோம் கோதரியா ஐயோ சாம்பாரை ஊட்டிக்கணும் ஐயா ஐயா வெள்ளத்துல போட்டு அப்படியே ஒழிச்சு கொள்ளியா அது நான் கிடையாதுடா சரியா அப்பா பேர் என்ன என்னுடைய தந்தைதான் பிரம்மதேவன் சொல்வார்கள் பிரம்மண புடி வருடா டேய் பிரம்மனுடைய சுதன் பிரம்மண சோதனா டேய் பிரம்மனுடைய மகன் தான் நானு அவங்க உன் பேரா நாரதன் சொல்வார்கள் நாதாரா நாதாரா இல்ல புறம்போக சரி அது விடியா யாருக்கு தெரியும் நாதாரா புறம்போக இதெல்லாம் பேச வந்துருந்தீங்க சரியா அது விடு உங்க அம்மா பேர் என்ன டேய் சரஸ்வதி நாவிலே குடிகொண்டிருப்பாள் என் தாய் நாக்கலையா ஆமாண்டா யார் நாக்கில் இருக்கிறாங்க அனைவரும் நாக்கிலும் குடிகொண்டிருப்பாள் என் தாய் ஏன் நாக்கலா ஆமா ஏன் நாக்கலா குடிகொண்டிருக்கிறாள் நாக்கில் இருக்கிறாங்க ஆமாண்டா எங்க நாக்கல இரு யாரு கிட்ட குடும்பம் வந்தா உள்ள யாரு கிட்ட வந்தா வாடகை கொடுத்தாளா உள்ள பிரிச்சு எடுத்து இறக்கணுமா காட்டாளா இல்ல மாசம் மாசம் கட்டணுமா இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டணுமா காட்டாளா அட்வான்ஸ் கொடுத்தாளா எதை நான் ஒரு புள்ளகாரன் தானே நீ ஆமா அம்மால ஒரு % நிலம் வாங்கி விட கூடாது ஏன் நாக்கில் எதுவுமே உட்கார வச்சுன்னு இருக்கான் அவச்சார பிழையே அப்படி கிடையாதுடா நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் இதற்கு காரணமே என்னுடைய தாய்தான் உங்க அம்மா நாவிலே குடிகொண்டிருப்பாள் என் தாய் சரஸ்வதியான அதான் உங்க அம்மா டேய் என்ன உம்மா உங்க அம்மா டேய் ஏய உணர்வுக்கும் எண்ணம்மை ஓஹோ தாய கலைகளை 64யும் ஏய உணர்வுக்கு என் தாய் அழைப்பால் உங்களுக்கு உனக்கு மட்டும் கிடையாது அனைவருக்குமே அழைப்பாள் தாய் அனைவருக்குமா ஆமா தாய கலை 64ம் ஏனம்மை என்னுடைய சொல்வார்கள் ஏதோ ஒண்ணு விடு ஏதோ ஒண்ணு விட எனக்கு தெரிஞ்சு போச்சு சாமி ஆண்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு சொல்றா சாமி பார்த்து எப்படி இருக்கிறாரு பாரு எப்படி இருக்கிறாரு நெத்தியில பட்டாய் ஆமா இப்போதான் புரிந்து விட்டது இவருக்கு நெத்தியில பட்டாய் ஆமா கைத்துல ருத்ராட்ச கொட்டாய் நீ உடம்புல போல சட்டாய் கையில கட்டாய் சுத்தமான கல்யாணம் பொட்டாய் யாரா பொட்ட நீதான் நானாடா பொட்ட ஆமா உனக்கு திருமணம் முடிந்து விட்டதா ஆயிடுச்சு ஆய் போச்சு ஆய் போச்சா உச்சா போச்சு அதையாடா நான் கேட்கிறேன் திருமணம் ஆச்சுக்கா திருமணம் நடந்து விட்டதா இல்லையா ஆயிடுச்சுக்கா திருமணம் முடிந்து விட்டது நடந்து விட்டது ஆமா சரி விடு உனக்கு எனக்கு முடிந்து விட்டது திருமணம் பரவாயில்லை உனக்கு பிள்ளைகள் நெய் போல்தி உனக்கு எனக்கு இருக்கு எத்தனை 4 4 ஆமா டேய்
5 காட்டுனா 4. உனக்கு 4. ஆமா. ஆனால் என்னருளால் இவனுக்கு 3 பிள்ளைகள். எனக்கு கூட நான் கூட முடியாது, நீ கொடுக்குற என் முன்னாடி புள்ள அது கிடையாதுடா. என் அருளால் நான் நடிப்பேன். ஓ புத்திர பாக்கி தருகிறேன். ஆனா உனக்கு 3 இவனுக்கு 4. ஆனா எனக்கு திருமணமே ஆகவில்லை. 60 பிள்ளைக்கு சொந்தக்காரன் நான். கல்யாணமா 60 புள்ளி சொந்தக்காரா? 60 பிள்ளை பெற்றெடுத்திருக்கேன். எப்படி அது? ஒரு நேரத்தில் உங்களை போந்து கர்ப்பத்தோடு இருந்தேன் நான். ஆமாண்டா, அது ஊரஞ்சு விஷயமாச்சு. கர்ப்பத்தோடு இருந்து என்ன வந்து பிரம்மச்சாரி விரதத்திலே கடைபிடித்துக் கொண்டிருந்தேன். பிரம்மச்சாரி விரதத்தை பாழ்படுத்த வேண்டும் என்று நாராயணன் பார்த்தார், பெண் வேடம் தரித்தார். பிரம்மச்சாரி விரதம் கலைந்து போய்விட்டது. நாராயண பொண்ணோட கலைந்து போய்விட்டது. கலந்து போய்விட்டது. நானும் அவளும் ஒன்று சேர்ந்தோம். 60 பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டோம். ஆமல நான் பாப்படே நான் ஆளு பசுமாடி ஆடுற மாதிரி ஆடுறேன். 60 பிள்ளைகளை பெற்றவன்டா. ஓஹோ, என்னுடைய 60 பிள்ளைகளும் பூலோகத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அது யார்? அது யார்கள் தெரியாதா? அதுதான் தமிழத்தினுடைய தமிழ் வருடத்தினுடைய வருட பிறப்பு. பேர் தெரியாது. ஏண்டா உனக்கு? எனக்கு தெரியாது. தெரியாமலா பூலோகத்தில் வந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆமா. பிரபவ விபவ சுக்கல அது கிடையாதுடா. 60 வருடங்கள் சுக்கில ஆங்கிற பிரமோதிஸ் ஈஸ்வரே வெகுதான்யே. ஓஹோ, அது ஆமாடா, அச்சே என்று சொல்லக்கூடிய 60 வருடங்கள் என்னுடைய பிள்ளைகள். ஆமா. சரி, என்னத்துக்கு வந்த? எதுக்கு வந்தா? என்னுடைய தலைவன் இருக்கிறாரா? உழுகிறார். உழுகிறார் உள்ளகிறார். நான் மந்திரமாக சொல்லிவிட்டு வாருங்கள். பேரு வாயில நொய்யாது, அதனால ஒரு சாமான் தான் விடு. ஏன் கட்டியாதுடா? டேய் சாமான் விடுதா? என்ன போராட்டத்துல இருந்து போயிட்டு தான் போயிருக்கியா? இல்ல அந்த ஜென்மத்தை வச்சுன்னு இருக்கலாமா? நீ அசிங்கமா இல்லை உனக்கு? போனமா கம்முன்னு வரணுங்க. இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது, தெரியுமா? எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் என்னடா தவறு செய்தேன்? இப்போ முடி வாட்டுறதுக்கு முடி காட்டலான்னு போனேன். கடைக்கு போனேன். முடி வாட்ட துட்டு இல்லைன்னா அதுக்குன்னு பின்னாடி வைக்கிற கட்டியை தூக்கிட்டு வந்து பத்தியா? உண்டா கோபி? டேய், யோக தண்டு முனிவர் கரத்திலே இருக்க வேண்டியது யோக தண்டுடா. இது யோக தண்டு விட்டு என்ன பண்ணிக்கிறான்? யோக தண்டு கிடையாது, யோக தண்டு. யோகம் செய்யக்கூடிய தண்டு. என்ன கீர்த்தண்டா? இத பார்த்து தெரிஞ்சு வரா. போட்டி என்னடா இது? என்ன இது? இதுல சுடு வெந்நீர் தானே இருக்கும், வேற என்ன இருக்கும்? இல்ல சுத்த வாய் ஊத்துறீங்க. வாய் வந்து பதில் சொல்றேன். சரி,